ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புவோம். என்னோட பேர் மஞ்சுளா சக்திவேல். நம்ம சேனல் நேம் அகலூர் விலாக். எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து லைவ்லேயும் சரி, ஷார்ட்ஸ்லேயும் சரி, அதிகமாக நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி, அக்கா உங்கள் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள், வீடியோ போடுங்க. இது உங்கள் சொந்த முடியா, சௌரி முடியா அப்படின்னு நம்மக்கிட்ட அடிக்கடி கமெண்ட் கேட்டுட்ருக்காங்க. அதுக்காக தாங்க இந்த ஓன் வாய்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட சொந்த முடி தாங்க. சௌரி முடியெல்லாம் கிடையாது. என்னோடய சொந்த முடி தான் இது. நான் வந்து அதிகமாக வந்து ஹேர் ஆயிலெலாம் நிறைய யூஸ் பண்ண மாட்டேங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதேமாரி ஷாம்பும் வந்து ஒரே ஷாம்பு தான் 15 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவும் இடையில மாற்றியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து வெந்தயம் 2 ஸ்பூன் வெந்தயம் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருவேன். அதோட ஒரு 4, 5 செம்பருத்தி இலை சேர்த்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா ஃபுல்லாக தலையில் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிப்பேங்க. ஹேர் ஃபுல்லாகவே நல்லா மசாஜ் பண்ணி ஊற விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நான் வாஷ் பண்ணுவேன். எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து நல்லா பிளாக்காகவும் உங்களுக்கு அந்த ஷைனிங் கொடுக்கும். ஹேர் ஆட்டோமேட்டிக்காக வெந்தயம் போடும்போதே உங்களுக்கு அந்த ஷைனிங் வரும். இருந்தாலும் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது இன்னும் முடி நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த வெடிப்பு இருக்காது முடியில். நீங்கள் கீழ் முடி வரைக்கும் நல்லா அந்த ஆயில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் ஹேரில். ஆம்லா இருக்குது இல்லைங்களா? ஆம்லாவும் வெங்காயம், சின்ன வெங்காயம், இது ஒரு ஆம்லா ஒரு 2, சின்ன வெங்காயம் ஒரு 6, 7 பல் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அந்த சாறு அதை வடிகட்டி அதை அப்ளை பண்ணலாம் ஹேருக்கு. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொட்டின முடி இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் உங்களுக்கு அந்த கொட்டின இடத்துல வளர ஆரம்பிக்கும். முடி நல்லா அடர்த்தியாக வளரும். நான் இந்த மாதிரி வீட்லேயே குட்டி குட்டியானதாங்க யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி கடையில் அந்த ஹேர் ஆயிலு, ஷாம்பு அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. கண்டிஷ்னர் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் ஹேர் பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கத்தாழை ஜெல்லு யூஸ் பண்ணுவேன். கத்தாழை வந்து நேச்சுரல் கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா? அந்த கத்தாழை, தயிர், அதோட கத்தாழையோட தோலை நல்லா சீவி எடுத்துக்கிட்டு அந்த ஜெல்லு அதோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நான் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். முடி கம்மியாக இருக்குது, எனக்கு முடியே வளரலை அப்படிங்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது. நான் இதை தாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னோடய சொந்த முடி தான். நான் வேறு எந்த ஷாம்பூ வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறேங்க. அப்படி அந்த எண்ணெய் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் கடையில் வேறு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதிகமாக பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது எண்ணெயிலும் நான் வேறு எதுவும் கலக்கிறதில்ல. வெறும்னா அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுறது. என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேங்கிறது இதுதாங்க. நிறைய பேர் ரொம்ப நாளாக நம்ம லைவில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்கள் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு. அவங்க எல்லாருக்காகவும் தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் கிடைக்கிற குட்டி குட்டி பொருளை வச்சே நம்ம பண்ணிக்கலாம், அதிகமாக செலவு பண்ணாமல். தயிர், கத்தாழை, வெந்தயம், செம்பருத்தி இதெல்லாமே மோஸ்ட்லி வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை வச்சே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஹேரை. உங்களுக்கு நல்லா பிளாக்காகவும் அடர்த்தியாகவுமே வளரும். அதிகமாக நம்ம செலவு பண்ணால் தான் முடி நல்லா வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நான் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோ நிறைய வரும். நான் எந்த ஸ்கூலில் படித்தேன், என்னோடது மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்து ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.